கம்னிப்புகளே, இது நம்ம சேனலில் இன்னைக்கு புதினா ரைஸும் லெமன் ரைஸும் எப்படி செய்ய போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு புதினா ரைஸ் செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் லைட்டாக அது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க. லைட்டாக கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. அது வந்து ஒரு கட்டு இருக்கும். சேர்த்துட்டு அதே போல் 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. புதினா எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவு கொத்தமல்லியும் எடுக்கணும். 2யும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. லைட்டாக இலை வதங்கணும், ரொம்ப வதங்கக்கூடாது, லைட்டாக வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன எலுமிச்சை சைஸு புளி சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு எடுத்து ஆற வச்சுருங்க. இது இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இது ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம எலுமிச்சை சாதம் தாளிச்சிடலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்ருங்க. லைட்டாக கோல்டன் கலர் வரணும். வறுத்ததுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை அதையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்ருங்க. அதுக்கப்புறமா நான் ஒரு 10-15 முந்திரி பருப்பை இந்த மாதிரி பொடி பொடியாக கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் அது கூட சேர்த்து நல்லா வறுத்து விட்ருங்க. எல்லாம் வறுத்துட்டாச்சு. இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. அது கூடவே வறுத்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 2 எலுமிச்சம்பழம், ஒரு பெரிய சைஸ் எலுமிச்சம்பழம் கட் பண்ணி சாறு எடுத்து வச்சுருக்கேன். அதை அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் இன்றைக்கி சாதம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா உதிரியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். உப்பு போட்டுட்டேன் ஆல்ரெடி. அதை அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு கருவேப்பிலை தூவி மூடி வச்சுருங்க. நம்மளோட லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. புதினா ரைஸ் செஞ்சிடலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டாச்சு. அது கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்து விட்ருங்க. அது வறுத்ததுக்கப்புறமா ஒரு கொப்பு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு எடுத்து வச்ச அந்த விழுது இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஒரு பவுல்கிட்ட இதை அதோடு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்ருங்க. 2 வத்தல் போட்டுக்கோங்க, சொல்ல மறந்துட்டேன். போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு நான் ஆல்ரெடி ரைஸ்லேயே சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இதில் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரைஸ் அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க. கலந்துட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் எப்பயுமே மூடி வச்சிடணும். நம்மளோட புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. புதினா துவையலுக்கு வந்து நம்ம வதக்கி ஆற வச்சோம் இல்லையா, அது கூட ஒரு சில் தேங்காயும் கொஞ்சோண்டு உப்பும் சேர்த்து அரைச்சி தாளித்து எடுத்து வச்சுக்கோங்க. புதினா துவையல் ரெடி ஆகிடும். நான் இன்றைக்கி அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். நம்மளோட லெமன் ரைஸ், புதினா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு சைடிஷாக சேனக்கிழங்கு வறுவலும் புதினா துவையலும் எடுத்து வச்சுருக்கேன்.
நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். சேனக்கிழங்கு வறுவல் ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வேணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். வாழ்க வளமுடன்.